எவ்வளோ சக்கரை போட்டிருக்க? நீங்கள் என்ன சாப்பிடு காலையில்? சக்கரை சேமியா. சக்கரை சேமியா. சக்கரை சேமியாவா? சக்கரை போட்ட சேமியா. ம். ஆனால் பேர் சக்கரை சேமியா. அக்கா இந்த ஸ்பூன் ரொம்ப பெருசாக இருக்கா? அவருக்கும் அது கொடு. அதுதான் குட்டி. கொடுக்க முடியாது. கொடு. அதுக்கு என்ன இது தர போகிறேன்? நான் தான் இதை எடுத்து சூடாடி போயிடுது. உன்னால யார் செஞ்சா? செய்யவே இல்லை, பெற்றாங்க. யாரும் பெக்கல. எங்கள் அம்மா தான் பெற்றாங்க. இல்ல போய் பேசாத ரொம்ப. வேற யார் அதவா? வேற என்ன பண்ணாங்க? குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. குப்பை தொட்டியா? குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்து செஞ்சுட்டாங்க. குப்பத்து அறிவில்லாத பைத்தியம் போல மெட்ராஸ்ல சேர்த்துங்க. குப்பை தொட்டி குப்பை தொட்டில எடுத்துட்டு வந்து சேர்த்தாங்களாமா. ஒன்று என்ன வந்து எங்க அம்மா வந்து ஒரு ஏஞ்சலா பெத்தாங்க. இருச்சாங்க ஏஞ்சல். அப்படிதானம்மா? ஏஞ்சல் அவன் ஏஞ்சல். ஆமான்னு சொல்லுங்க. ஏஞ்சல் வரல. எடி உன் பிள்ளை ஏஞ்சல எப்படி? காட்டு அது 2 பல்லு வச்சுங்களா ரத்த காட்டு. நாங்க எங்க ஸ்கூல்ல பட்டிமன்றம் பண்ணோம். என்ன பட்டி பண்றோம்? எங்க கிளாஸ்ல ஸ்கூல்ல என்னது? பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் போட்டி. கேர்ள்ஸ் வந்து மிடிவல் பீரியட், பாய்ஸ் வந்து மாடர்ன் பீரியட். நாங்க தான் ஜெயிச்சோம். என்னால தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நானே சொல்லிடுவேன். என்ன பேசுன அப்படி? இல்ல கால பருவம் மாடர்ன் பருவம். மாடர்ன் பருவம் இல்ல, அந்த மாடர்ன் பருவம் வேற இடைக்கால பருவம். நீ மாடர்ன் பருவமா? இல்ல இடைக்கால பருவம். இடைக்கால பருவம். இடைக்காலம்னா நாங்களா? ஆமா. நீங்க நாங்கள் தான் அப்போ ஜெயிச்சுமா? அது அது நம்ம நான் வந்துட்டு மாடர்ன். ஆனா வந்துட்டு நான் உங்களை பத்தி பேசினேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆமா. ஓ நாங்கள் தான் ஜெயிச்சுமா? ஏ அடிச்சுக்க அவ்வளவுதான் ஜெயிச்சிங்க சொல்றாங்க. இதை மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்க தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. நீ ஏதாவது சொல்லி முடிச்சிருவாங்க. நீ அப்படி என்ன பாயிண்ட் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒன்னாலதான் ஜெயிச்சோன்னு சொல்ற. என்ன உரிமையில சொல்றேன்னு கேட்பாங்க. நான் நிறைய பாயிண்ட் சொன்னேன். என்ன சொன்ன? ஒரு 4 பாயிண்ட் சொல்லு பாப்போம். ஒரு பாயிண்ட் சொல்லிச்சு. நீ வந்துட்டு பேசு, நான் உனக்கு பதில் சொல்றேன். எனக்கு நான் பதிலடி தான் தர முடியும். நான் வந்துட்டு பாயிண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைரக்டரா சொல்றேன். நீ வந்துட்டு இப்பதானே நான் என்னாலதான் ஜெயிச்சேன் அப்படின்னு. ஆமா, நீ என்ன தெரியுமா நான் உன்னை என்ன தெரியுமா பண்ண சொல்றேன்? நீ சொன்னா உன்னை வந்து நான் அவுட் ஆக்க வைப்பேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீ தானே 40 பாயிண்ட் சொன்னேன்னு சொன்னேன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க மாடல். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் அப்ப எனக்கு தெரியும். பாயிண்ட் நீ சொன்ன பாயிண்ட் சொல்ல மட்டும் நான் சொன்னேன். நான் சொல்றதுக்கு நீ டிஃபெண்ட் பண்ண நான் சொல்லல. நீ சொன்ன பாயிண்ட் சொல்லு. நான் சொல்ற பாயிண்ட் இப்போ லைட் எல்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஜிட்டல் போர்ட்லாம் வந்துருச்சு, செல் வந்துருச்சு, நாங்க அது டெக்னாலஜியால படிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்னா இப்போ வந்துட்டு லைட்டே வரல, அப்ப எப்படி நீங்க டிஜிட்டல் போர்ட்ல வந்துட்டு ஸ்கிரீன்ல லைட் எரியும், போன்ல எல்லாம் லைட் எரியும், அந்த லைட்டை மட்டும் மாடர்ன் மிடிவல் பீரியட்ல அவங்க கண்டுபிடிக்கலன்னா நீங்க வந்துட்டு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்க ஃபர்ஸ்ட் லைட்டை கண்டுபிடிச்சனால தான் உங்க போர்டுக்கே லைட் எரியுதுன்னு சொன்னீங்களா? எப்படி பாத்தீங்களா? இப்ப வந்து பதில் சொல்லு. நாங்க இதுக்கு சொன்னா நாங்க அதுக்கு வேற ஒரு ஆள் வச்சு நாங்க லைட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டிஸ்பிளே போட் பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. வீல் எப்படி கண்டுபிடிச்சாங்க? கல்லு உருட்டி. சக்கரம் யார் கண்டுபிடிச்சா? கல்ல உருட்டி. கல் இப்படியே உருண்டு போச்சாமா. ஓ அப்போ உருண்டையா இருக்கிறது வந்து உருளும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வீரா மாத்திட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்க பத்தியா? நீ ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கே வாழ்க்கையில? நானா எங்க அப்பாவை எப்படி டார்ச்சர் பண்ணலாம்? எங்க அப்பாவோட எப்படி விதமா திருடலாம்? எங்க அப்பாவோட காசை எப்படி திருடலாம்? காசை எப்படி முடிக்கலாம்? திருடலாம். நான் ஒன்று திருட மாட்டேன். நீ திருடல. அப்பா எங்க அப்பா வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 100 ரூபா கையில கொடுத்தாங்கன்னா திருப்பி கொடுக்குற பழக்கம் அவளுக்கு கிடையாது. அப்படியே எடுத்து சுருட்டி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோ. ஆனா அது பேர் திருட்டு தான். அது பேர் திருட்டுலாம் கிடையாது. திருட்டு களவாணி இல்ல, திருட்டு கரிஷ்மா ராணி. என்ன உங்க அம்மா போட்டு ஏதோ கலைத்தே கிடக்கல இன்னைக்கு? ஆம்லேட் எனக்காக.
எதுக்கு? ஏன்னா எனக்கு மீன் குழம்பு ஸ்கூல்ல வந்து மீன் குழம்பு. அதனால இவன் மீன் கொண்டு போக முடியாது. நாங்களாம் மீன் ஃப்ரை சாப்பிடுவோம், அவன் மட்டும் முட்டை சாப்பிடுவா. வேஸ்ட் பீஸ். நான் வீட்டுக்கு வந்து மீன் சாப்பிடுவேன். நான் வீட்லயே மீன் சாப்பிடுவேன், வீட்டுல வந்ததுக்கு அப்புறமும் மீன் சாப்பிடுவேன், மீன் சாப்பிட்டுட்டே இருப்பேன். என்ன பண்ணுவேன்? நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே நீ சாப்பிட்ட எல்லாரோடையுமே நானும் நீ எவ்வளோ சாப்பிட்டு அது கணக்கு பண்ணி நானும் சாப்பிடுவேன். அப்போ கணக்கு வேலை ஆயிடும். சரி, இப்படி ஒரு காலையில் ஒரு கேவலமான இப்படி சாப்பாடு சாப்பிட்றீங்களா? உங்களுக்குலாம் ஏதாவது மனசாட்சி ஏதாவது இருக்கா இல்லையா? எங்க அப்பா இங்க கொடுங்க. எங்க அப்பா வந்துட்டு இந்த ஒரு தட்டு ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. ஆனா இது கேவலமான சாப்பாடு. தட்டை பூரா முடிச்சாங்க. தட்டில் அரைக்கரண்டி போட்டு சாப்பிட்டேன். அரைக்கரண்டில இல்லை, இந்த தட்டு ஃபுல்லா எங்க அப்பா சாப்பிட்டுருக்காங்க. தெரியுதா? வயிறு நிறையாது, ஒன்றும் நிறையாது. வேற என்ன பண்றது? வேற வழி இல்லாம அந்த காலத்துல இதெல்லாம் வந்து நாங்கள் மாட்டுக்கு வந்து தீவிரமா போட்டுட்டு இருந்தோம். இதேயா? அது வந்து வைக்கோல் கிடையாது, வைக்கோல் தான். அது வந்து சேமியா. இது வந்து மாடு இருக்குல்ல, மாடு தின்னுட்டு இருந்துச்சு அந்த காலத்துல. சரி. எங்க வீட்டுல மாடு இருக்கும், அதுக்கு இதுதான் போடுவோம். இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கும் மாட்டுக்கும் வித்தியாசம் இல்லையாமா? அப்போ நான் மாடா? ஆமா. என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் சமையலும் பண்ண தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது. அதான் காரணம். பண்ண தெரியாத சமையலை தான் இப்போ 20 வருஷமா சாப்பிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிட்டேனே, நீங்க தானே பண்ணீங்க அப்படின்னு வேற வழி இல்லாம பண்ணீங்க. நான் தான் பண்ணேன். திருநெல்வேலியில இருந்து மும்பைக்கு தேடி வந்தீங்க. நான் ஒன்றும் தேடி வரல, உங்க அம்மா தான் தேடி வந்தாங்க. நீங்க தான் தேடி வந்தீங்க. கேளு, நீங்க தான் அது ஊருக்கு போனதுக்கு அப்புறம், அம்மா மும்பைக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க எதுக்கு போனீங்க? அவங்க அப்புறம் விட்டு அம்மா பாட்டுக்கு இருந்திருப்பாங்க. அவ எதுக்கு என்ன பார்க்க வந்தா இங்க கோயம்புத்தூருக்கு? உங்களை பார்க்கலாம் வரல, அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தாங்க. வந்து என்ன எதுக்கு பார்க்கணும்? நீங்க மாமா பையனா இருந்தீங்களே, கம்முன்னு வந்த வேலையை மட்டும். நானா? நீ தான் என்ன சுத்தி வந்த. இடி அழக அரசங்கிறதுலாம் முக்கியம், அழகா இருந்தா போதுமா? நல்ல மனசு என்கிட்ட இருக்கு, அதனால நீ என்ன சுத்தி வந்த. அதனால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஒன்று கிடைச்சிருக்கு. அப்படிதான். இப்படி ஒரு அழகான ஏஞ்சலே வர பார்த்துருக்க. ஒன்னே மாதிரி ஒன்று இங்கே மூஞ்சி காமி, என்னே மாதிரி ஒன்று. நான் தான் ஏஞ்சல். ஏஞ்சல் பத்திருக்கியா? ஏஞ்சல் நான் தான். ஏஞ்சல் ஆசீர்வாதம் வேணா பார்த்துக்கலாம். ஏஞ்சல் ஆசீர்வாதம் பார்த்துக்கலாம். நான் தான் அந்த ஏஞ்சல் ஆசீர்வாதம். ஏஞ்சல் ஆசீர்வாதம் நீ இல்லை, நான் தரேன். நான் தான். சரி, வேற என்ன விசேஷம்? விசேஷம் எதுவும் இல்லையே. இன்னைக்கு ஒரு 3 நாள் லீவ் வருதா ஸ்கூலு? 3 நாள் லீவ் ஸ்கூலு வருதா? நாளையிலேருந்து 3 நாள் ஸ்கூல் லீவ். ஓகே. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. எங்கே வெளியே போகிறோம்? என் பொண்டாட்டி டிஃபன் ரெடி பண்ணிட்டா எங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. போய் தொலைங்க, வெளியே கிளம்புங்க. நீங்க பேசுனது போதும். எது நாடகம் பார்க்கணுமோ? என்ன நாடகம்? காலையில் இந்தி நாடகத்தை போட்டு உட்காந்துருவா. தும் தக்கா. சரி, ரைட்டு. அங்கே ஒருத்தர் தலை செய்வதுக்கு ஒரு ஆள், இங்கே காலில் நகை வெட்டுறதுக்கு ஒரு ஆள், மனசுல பெரிய மகாராணி நினப்பு. அதே எங்கள் வீட்டு ஏஞ்சலு பேய் மாதிரி நகத்தை வளர்த்து வச்சிருக்கா. இங்கே பாரு, இங்கே இருந்தா பேய் மாதிரி நகத்தை வளர்த்து வச்சிருக்கா. போன வருஷம் நகத்தை வெட்டினதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஏஞ்சல் வேற இந்த மூச்சிக்கு. என் வீட்டு ஏஞ்சல் காமி, லைட் வெளிச்சத்தில். இந்த ஏஞ்சலை பாருங்க, லைட் வெளிச்சத்துல பார்த்தாலே, அந்த வெளிச்சத்துல பார்த்தாலே ஏஞ்சல் பேய் மாதிரி தான் இருக்கு. அதனால ஏஞ்சல், இந்த ஏஞ்சலை நகத்தை வெட்டி ஏஞ்சலுக்கு மேலே எதா இருக்கா, அவ்வளோதானா? ஏஞ்சலை அழகான ஏஞ்சலை மாத்திரம். ஏன் சிஸ்டி? நீ அழகான ஏஞ்சல் இல்லைன்னு சொல்றாங்க அப்பா, நீ ஆமான்னு வேற சொல்ற. ஏ ராஜா, நான் வெட்டவே இல்லை, வலிக்குதாமா? நான் வலிக்கிற மாதிரி வெட்டுவேனா? சின்ன வயசுல வெட்டியிருக்காங்க, தோலே பிரிச்சு ரத்தம் வர மாதிரி வெட்டியிருக்காங்க. அதனாலதான் எனக்கு முடியும். அதனால தான் இப்போ நகை வெட்டுறேன்னு சொன்னேன்னு எனக்கு அதான் ஞாபகம். சின்ன வயசுல வெட்டியிருக்காங்களே, அதனால தான் ஜாப் ஏன்ட்டு கொடுக்க மாட்டியா? உங்களுக்கு வந்து இந்த தகுதி இல்லை. சரிப்பட்டு வர வீடு இருக்கிறது.
எனக்கு இந்த பொறுமைங்கிறது கிடையாது. சடக் புடக்குன்னு வெட்டி தள்ளிடுவேன். இப்போ வந்து என் பிள்ளைக்கு வந்து நான் நகத்தை வந்து பாலிஷ் பண்ணிட்டு இருக்கேன். பெடிக்யூர். எது பெடிக்யூரா? பெடிக்யூர் நாய்க்கு போடுற மாதிரி இதுதான் பெடிக்யூர். அது பெடிகிரி. அது பெடிகிரியா? இது பெடிக்யூரா? நீ என்ன சொன்னீங்க? சொன்னது ஸ்பைலா? ஃபைலிங். ஸ்பைலிங்கா? ஃபைலிங். பார், இப்படி நான் பண்ணி விட்டு நல்லா காலை நல்லா கழுவி விடுவேன். நீ எனக்கு வந்து 1500 ரூபா பணம் கொடுக்கணும். சரியா? சீப்பான சர்வீஸா? இது ஜாஸ்தி இருக்கும் அதோட. எவ்வளோ தருவ? 1 ரூபா. 1 ரூபா கூட தர மாட்டேன். இது உங்க கடமை. ஆமா, கடமையா? யாரு உனக்கு காலை நகத்தை வெட்டி விடுறது அவங்களுக்கு கடமையா? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கில்ல. ஏன் நகத்தை வெட்டி கடமை இருக்கு வந்து அம்மா அப்பாக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே அவளுக்கு கடமை தான். ஏன் நகத்தை வெட்டி விடுறது கூடமா பண்ண மாட்டாங்க. நாளைக்கு இவங்க எல்லாம் சொல்லுவாங்க நம்மளே, நீ என்னத்தமா பண்ணா, சுவாரதனமா போட்டா, இது உன்னோட கடமை. படிக்கதனமா வச்சா, இது உன்னோட கடமை. ஆமா, கல்யாணம் தானே பண்ணி வச்சா. என்னத்த நீங்க அப்படி பெருசா எங்களுக்கு பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்ப அப்படிதான் சொல்லுவேன். சின்ன பிள்ளையில கொஞ்சம் அவளும் அப்படிதான் சொன்னா. இப்ப பாரு, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கும்முன்னு வந்தோடனே என்ன பாரேன். இப்போ நீ சின்ன பிள்ளைல பாம்போல் பேசிட்டு இருந்த. இப்போ உன் சவுண்ட் ஜாஸ்தி ஆகுதா இல்லையா? வாய்ஸும் அப்படிதான். வாய்ஸ் நீங்க பண்ணீங்க வேலையை பாருங்கங்கற. அவன் அம்மா அப்பாக்கு பேசிக் கடமை என்னன்னு சொல்லுங்க. பேசிக் கடமை வந்து எல்லாமே. உங்களோட கடமை என்னது? படிக்கணும், உங்களை பாத்துக்கணும். எங்க பாத்துக்கணும் மாதிரி தெரியல எனக்கு. நீ பாக்குறத பார்த்தா இப்பவே தேடி அடிக்கிற. நாளைக்கு கல்யாணம் வீட்டு பக்கம் கூட முட்டை கூடாது. ஐயோ, வாய் பேசாதீங்க அப்படி. நான் இப்பதான் 7th படிக்கிறேன். இதுல எனக்கு எந்த பிள்ளை பார்ப்பாங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பெரிய பிள்ளை என்ன எங்க ரெண்டுத்தையும் நல்லபடியா பார்ப்பாளா, சின்ன பிள்ளை எங்க ரெண்டுத்தையும் நல்லபடியா பார்ப்பாளா, இல்ல ரெண்டுமே பார்க்காம தெருவில் விட்டுருமான்னு தான் தெரியல. இப்போ நல்லா நான் உங்களை நல்லா பாத்துக்கோப்பா. அம்மா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாத்துக்கோப்பா. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அதுக்கு? சரி, அதை பத்தி இப்போ டிஸ்கஸ் தேவையில்ல. அந்த டிஸ்கஸ் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. யாரது? நீ இப்போதைக்கு என்ன நல்லபடியா பாத்துக்க. உங்க ஏஞ்சலோட காலை சீக்கிரம் போறீங்க. இப்போதைக்கு நீ என்ன நல்லபடியா பாக்குறது எப்படி தெரியுமா? நான் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொட்டுவானா போய் கோட்டுவேன். போய் கோரி குடிங்க. அங்கிட்டு போறீங்க, இது 4000 கோரி கொடுக்குமா அப்படி சொல்லாம தண்ணி வேணுமாப்பா, இருங்கப்பா நான் போய் ஓடி போய் ஓடிட்டு வரேன். இங்க இப்படி பண்ணணும். என்ன பண்ணும் அப்பா? என்ன பாச்சு உங்களுக்கு? சரி, இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ணு கிறுக்கு. இப்பவே பாத்துட்டு இருக்க. பெடிக்யூர் பண்ணி விடுங்க எனக்கு. நீங்க 1 ரூபா உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? அந்த வேலையா இருக்கு. ஆமா, 1 ரூபா காலைல 1 ரூபா வருமானம் வருது. 1 ரூபால தர மாட்டேன். நான் தான் இப்பவே சொன்னேன் கடமை. எனக்கு இன்னொரு பிள்ளைன்னு ஒன்று இருக்கு. இவ்வளவு பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணியாவது கோரி தருவா. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேனோ. ஆனா இந்த எருமாடு இருக்குல்ல, ஓ என்ன நீ நல்ல பிள்ளை சிச்சி. நான் நல்ல பிள்ளை, அக்கா கெட்ட பிள்ளை. ஆனா இந்த எருமாடு இருக்குல்ல, உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். பாத்திரம் கழுவுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அக்கா போய் தண்ணி கொண்டு வா அப்பாக்கு. அதுவும் நான் கூப்பிட்டு அவளுக்கு காதே எந்திரிக்க மாட்டேங்கிறா. அதுவும் நான் கூப்பிட்டு அவளுக்கு காதே கேட்காது. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் ஏதோ ஒரு வேலைக்கு தான் என்ன கூப்பிடுவீங்க. அதை தவிர நீங்க என்ன கூப்பிடவே மாட்டீங்க. எனக்கு காது கேட்க. நீ என்ன எப்ப கூப்பிட்டாலும் எது கூப்பிடுவா? பைசா. அப்பா நீங்க நான் காலேஜ் போன பைசா கொடுங்க. அப்ப அந்த பைசா கொடுக்கறதுக்கு நான் உன்னை கூப்பிட்டு தானே ஆகணும். பைசா தோ. பஸ்ஸுக்கு போகணும். நீ கூப்பிட்டா மட்டும் நான் உடனே ஓடி வரணும். நான் கூப்பிட்டா ஓடி வர மாட்டேன். இவன் எதுக்கு நம்மளை கூப்பிடுறான்? நீங்க கூப்பிட்டா என்ன திறமை யோசிப்பேன். இப்ப என்ன வேலை, அந்த வேலையா இந்த வேலையா, எடிட்டிங் பண்ணுமா வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு நான் யோசிப்பேன். பெடிக்யூர் பண்ணி முடிக்கிட்டு. பெடிக்யூர் பண்ணி விடுங்கப்பா இந்த காலுக்கு. நான் பொடிக்க